இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் வான்மதி, செல்ஃப்ல உன் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிட்டேன். வெண்ணிலா, உன் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறேன், கொண்டு போய் வச்சுக்க. ஏமா, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். காலையில இருந்து 2 பேரும் ஆளையே காணுமே, எங்க போனீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய சீனே நடந்துருச்சு. நாங்க 2 பேரும் விண்டோ ஷாப்பிங் பண்ண அண்ணாமலை சில்க்ஸ் போனோமா. அங்க என்னடி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் அந்த ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்தலையே? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதான் வெண்ணிலா கேமராவை கண்டுபிடிச்சிட்டாலே. நல்ல வேலை, நான் பயப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கல. என்ன சாரா, ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா. இத பாரு சாரா, ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் தி ரைட் கை ஃபார் யூ. மா, நீ அவன்தான் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இப்படியே யோசிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லம்மா, அத பத்தி டோன்ட் ஆர்கியூ வித் மீ. நீ அப்ராட்ல செட்டில் ஆகணும்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவன் அம்மா ஒத்துக்கலன்னா இப்ப என்ன? அவன் தானே உன் கூட வாழ போறான். இத பாரு, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். இந்த கூட்டு குடும்பத்தை நம்பிதான் என் லைஃப் இப்படி ஆச்சு. என் பொண்ணோட வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது. Just forget him and move on. ஆண்டி, சாரா. Come in, Varun. உள்ளதா இருக்கா? ஏய் வெண்ணிலா, சீக்கிரம் வாடி. வரேன்க்கா. ஏய், ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? தெரியலையேக்கா. நீ தானே வண்டியை யூஸ் பண்ற, அது சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டியா? நேத்து வண்டி சரியாதான்க்கா இருந்துச்சு. இப்ப நம்ம எப்படி ஷாப்பிங் போறது? எனக்கு டென்ஷன் ஆகுது. அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? இல்லக்கா, உன் ஃப்ரெண்டு கமலா கிட்ட பைக் கேட்கலாமா? கமலா கிட்டயா? அவளை பத்தி உனக்கு தெரியும்ல, அவ ரொம்ப மோசமான ஆளு. அவ வண்டிய வாங்கிட்டு போய் ஏதாவது ஸ்கிராட்ச் ஆச்சு, உன் மூச்சு நின்னு போச்சு, தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிடுவா. அவகிட்டலாம் என்னால போய் பேச முடியாது. அவ முன்னாடிலாம் நான் எவ்வளவு கெத்தா இருக்கேன் தெரியுமா? சரிக்கா, அப்போ வண்டிய சரி பண்ணிட்டு நாளைக்கு போலாம். இரு. அப்ப நான் பார்த்து வச்ச Dress வேற யாராவது வாங்கிட்டு போணும், அதானே உன் ஆசை? அதெல்லாம் இல்லக்கா. அக்கா, வேற வழியே இல்ல. கமலா கிட்ட தான் வண்டிய வாங்கணும். ஒழுங்காதான் வந்தேன். என்னடா பிரச்சனை? வண்டி இடிச்சிட்டாங்க சார். சார், இவங்க தான் சார் வந்து இடிச்சிருக்காங்க. இவங்கள தான் சார் தப்பு. என்னோட டைம் வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? அவன் நடிச்சது இந்த வண்டியை இடிச்சதுக்காக கிடையாது. இவங்கள பார்த்தா இந்த மாதிரி காஸ்ட்லியான காருக்கு டேமேஜ் காசு கொடுக்குறவங்க மாதிரியா இருக்காங்க. இதோ வண்டி இடிச்சிட்டாங்க, இதுக்கான ரிப்பேருக்கான காசு வாங்க முடியுமா? இல்ல இந்த வண்டி ரிப்பேர் பண்ண எவ்வளவு காசு ஆகும்னு தான் தெரியுமா? சீப் லோ கிளாஸ் பீப்புள். இவங்க கூடலாம் பேச டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஹலோ மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பின்னாடி யார் வராங்கன்னு பார்க்காம காரை ரிவர்ஸ் எடுத்தது உங்க தப்பு. அக்கா, பிரச்சனை வேண்டாம், விடு, வா போலாம். ஏய்
சும்மா இருடி. இவங்கெல்லாம் ஹலோ, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பத்தாது. ஸ்டேட்டஸா? அக்கா அக்கா ஏய் ஏய் ஏய், அக்கா வேண்டாக்கா, சொன்னா கேளு. விடுன்னு சொல்றேன்ல, விடு. அக்கா வேண்டாக்கா, எதுக்கு தேவையில்லாத இவனெல்லாம் பிரச்சனை? சும்மா விடக்கூடாது. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இலக்காரமா பேசுற? எங்களை இலக்காரமா பேசுனதுக்கு ஒழுங்கா சாரி கேளு. இது சாரியா? இப்ப நீ சாரி கேட்கல, கார் ஏய் ஏய், கார் ரிப்பேர் காசு எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியும்ல. அடிக்கவா? ஏய். சாரி கேளுன்னு சொல்றேன்ல. அக்கா வேண்டாம், விடுக்கா. நீ சும்மா இரு. சாரி கேக்குறியா இல்லையா? சாரி மேடம், விட்டுருங்க மேடம். யோ, உன்கிட்ட கேட்க சொல்லல, உன் ஓனர் கேட்கட்டும். அக்கா சாரி அக்கா, கேளு. என்ன இது? வேண்டாம், கல்ல கீழே போடு. நான் சொல்றேன்ல. விடு. சாரி கேட்கலன்னா வண்டியை புழக்காம விட மாட்டேன் போல இருக்கு. இந்த சொன்ன கட்ட மன்னிப்பு கேட்டுறது தான் பெட்டர். ஏய், சாரி சொல்றியா இல்லையா? சாரி, எங்க மேல தான் தப்பு. அந்த பயம் இருக்கணும். இனிமே யார்கிட்டயாவது இலக்காரமா பேசுவ? இல்ல, பேச மாட்டேன். ஏய், வண்டி எடுறா. ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்றது ஈஸியான வேலை இல்ல, அது ஒரு கலை. எனக்கு அத பத்தி நல்லாவே தெரியும் வருண். எனக்கு ஒன்னு நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஒவ்வொரு பொருளும் அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. நான் நிஜமாதான் சொல்றேன். நீ டிசைன் பண்ண ட்ரெஸ் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. கல்லு கோவிலுக்கு வெளியே இருந்தா அது மிதிக்கல்லா தான் இருக்கும். அதுவே கோபுரத்து உச்சியில இருந்தா அது சாமியா இருக்கும். அது மாதிரி தாண்டா நீயும். நான் இப்ப எதுவும் தப்பா சொல்லலையே. ஆஹா, சச்ச, நீங்க சொன்னா அது எப்பவுமே கரெக்டா தாமா இருக்கும். நாராயணா, இந்தா. என்னம்மா அது? அம்மா முதல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது. நீ இன்னும் மேலும் மேலும் வளரணும். இனிமே இது உன் கையில தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த வரம் கிடைக்கும்னு தெரியலம்மா. நீங்க சம்பாதிச்ச காசு நான் செஞ்ச வேலைக்கு சம்பளமா வாங்குற பாக்கியம்